சேரல, அதனால நீ 5வது. பெரியார் சொன்னார், அவன் தான் ஒழுங்கா பொறுத்தான் அப்படின்ட்டார். ஸோ இப்போ இதில் எதுவுமே நீ இப்போ வந்து இதை கொண்டு வர முடியாது, கர்மா கொண்டு வர முடியாது. அப்போ அவருக்கு அதை அறிவியலாக கொண்டு வராரு. அதில் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், எப்படி டெல்டான்ற குழந்தையை உருவாக்குறான் அப்படிங்கிறத. அவனுக்கு புத்தகத்தை கண்டாலே எப்படி எரிச்சல் உண்டாகும்னா, அந்த குழந்தை வளரும்போது அந்த குழந்தைகளுக்கு வந்து முதல்ல புத்தகங்களையும் கலர் கலராக வண்ண புத்தகங்களையும் இது மாதிரி மலர்களையும் கொண்டாந்து அந்த குழந்தை பக்கத்தில் வைப்பான். குழந்தை அதை பார்த்தோன்னே அப்படியே திரும்பி அப்படியே போகும். அப்படியே போய் கிட்ட போய் தொடும்போது டமால்னு ஒரு வெடி சத்தம் கேட்கும், பயங்கரமான ஒரு வெடி சத்தம் கேட்கும். அடுத்து இங்கே ஷாக் அடிக்கும், உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும், குழந்தை பயந்துடும். இது ஒரு தடவை 2 தடவை இல்லை, ஒரு 200 தடவை அந்த குழந்தைக்கு பண்ணோன்னு என்ன ஆகும்னா, அது புத்தகத்தையே அதே பார்த்தாலே பயந்துடும். இது நமக்கு ஒரு கதை ஞாபகம் வருதா? பூனைக்கு பால் வச்ச கதை, தெனாலிராமன் கதை. வந்து தெனாலிராமன் பூனைக்கு பால் வந்து கண்டா அலறி ஓட வைக்க முடியுன்றதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண அதே கதை. அதெல்லாம் அதே மெத்தடாலஜி தான் இங்கே. அப்போ அந்த குழந்தை புத்தகத்தையும் ரோஜா பூக்களையும் கண்டால் திரும்பிடும், பயந்துடும். ஏன் புத்தகங்கள் அப்படின்னா, புத்தகங்கள் வந்து ஆபத்தானது. படிக்காம இருக்கிறது தான் நல்ல சமூகம். சண்டை சச்சரவே வராது. அவன் உட்காந்துட்டு என்ன நிஜமா அப்படின்னு காலை பிடிச்சிக்கிட்டு இருந்தான். எப்போ படிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். அதனால தானே எதுக்கு உலகத்தில் எரிச்சதில் முக்கியமாக லைப்ரரியெல்லாம் எரிச்சான். அலெக்சாண்ட்ரியா லைப்ரரி இருந்து யாழ்ப்பாணம் லைப்ரரி வரைக்கும் எதுக்கே லைப்ரரி எரிச்சான்? அது என்னையா பண்ணுச்சு புத்தகத்தை? இதுக்கு வந்து ஒரு அருமையான இதே மாதிரி டிஸ்டோபியன் லிட்ரேச்சர் அப்படின்னா, இப்போ வந்து டெம்பரேச்சர் ஃபாரன்ஹீட் 521 அப்படின்னா அந்த புத்தகத்தை கூட நான் வந்து மெட்ராஸ் புக் கிளப்பில் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஃபாரன்ஹீட் 521. அதில் என்னன்னா ஒரு ஃபயர்மேனுக்கு என்ன வேலைன்னா, புத்தகத்தை பார்த்தா எரிக்கிறது தான் அவனுடைய வேலை. அதில் டீட்டெயிலாக சொல்லுவான். இதெல்லாம் வயசானவங்க வாசலில் உட்காந்துக்கிட்டு எதையா படிச்சுட்டு பேசிக்கிட்டு குழப்பத்தை உண்டாக்குவாங்க. அதனால் படிப்புங்க வாசனையே இல்லைன்னு வச்சுங்களேன், முட்டாளாக இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறது. அப்போ இந்த டெல்டாங்கிறவர் வந்து படிக்க விட மாட்டான். சரியா, ரோஜாப்பூவை கண்டு ஏன் பயப்பட வைக்கிறேன் அப்படின்னா, ரோஜாப்பூ வந்து இயற்கைக்கு சம்பந்தமானது. அவன் ஒரு நேச்சரை பார்த்தானா அவனுக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு உற்சாகம் வரும். அந்த உற்சாகத்தினுடைய வெளிப்பாடு வந்து கவிதை கட்டுரையெல்லாம் எழுத ஆரம்பிப்பான். தோஸ் திங்ஸ் ஆர் ஆல் பேண்ட். இந்த நியூ வேர்ல்டு ஆர்டரில் கவிதை எழுதக்கூடாது, கட்டுரை எழுதக்கூடாது. இப்போ நிறைய கவிதைகள்லாம் சில நேரத்தை பார்க்கும்போது நம்ம நினைப்போம், அந்த மாதிரி வந்தால் கூட நல்லா இருக்குமான்னு தோணும். அவ்வளோ கவிதைகள் வரும்போது எதுவுமே எழுதக்கூடாது அப்படிங்கிறது இந்த டெல்டா வந்து உருவாக்குறோம். அதை வந்து இட்ஸ் ப்ரொஹிபிட்டட். இந்த ஆல்ஃபாவில் இருக்கிற ஆட்களுக்கு வந்து முதல்ல இருந்தே காதில் சொல்லிகிட்டே வருவான். என்ன திரும்ப திரும்ப சொல்லுவான்னா, நீ வந்து உயர்ந்தவன், உயர்ந்த நிலையில் இருக்கிறவன், நீ வந்து உனக்கு கீழே தான் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். இது வந்து அவங்க ஒரு 5 மெத்தடில் தான் இவங்க அந்த குழந்தைகளை கண்டிஷன் பண்ணுறாங்க. ஒன்று வந்து இப்னோபீடியா அப்படின்னு அர்த்தம். ஹிப்னாட்டிக்ஸ்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்க. அதுலேருந்து வர்றது அந்த இப்னோபீடியா ஸ்லீப் அப்படின்னு. நான் முதல்ல போய் இந்த வார்த்தைக்கு அண்ணன் என்ன போட்டிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தேன். நான் முதல்ல போடுறதுக்கு நம்ம யோசிப்போம், என்ன போடலாம், ஆழ்ந்த மனநிலை கல்வி, இப்படிலாம் நிறைய ஒரு 4-5 யோசிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, துயில்நிலை கல்வி அப்படின்னு ஒரே இதில் போட்டு விட்டார். சபாஷ் டா குப்சாமி அப்படின்னு திரும்ப இன்னொரு சொல்கிற அளவுக்கு ரொம்ப நல்லா போடுறாரு. அதாவது ஒரு விஷயத்த திரும்ப 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 நீங்கள் சொல்லும்போது யுவர் பிரெயின் கெட்ஸ் கண்டிஷன். இதுதான் இன்னைக்கு வந்து பிரெயின் சயின்ஸில் சொல்கிறாங்க ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்முடைய பிரெயினுக்கு கீழே இருக்கிற ஒரு பகுதி நெடுலா ஆப்ளங்கேட்டா நம்ம ஸ்பைன்லேருந்து வர்றது அந்த இடத்துல ஒரு சின்ன பேஸ் செக்யூரிட்டி மாதிரி. ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே நீங்கள் நுழையிறீங்கன்னா யார் அப்படின்னு கேட்குறான்ல, கேட்டு தானே உள்ளே அனுப்புகிறான். அது மாதிரி பிரெயினுக்கு மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்குது காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும். இதில் எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு செய்கிற வேலை தான் அந்த ராஸ் அப்படிங்கிறது, ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். அதுக்கிட்ட நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு சேர்ந்த பாடகன், நான் ஒரு சிறந்த மேடை பேச்சாளன் அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பிலீவிங் தட், அதுக்குள்ள எவிடன்சஸ்லாம் அதை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். உன்ன மாதிரி தான் ஒருத்தர் இருந்தான், ஆனால் அவன் நல்ல பாடகனாக வந்துட்டான், நல்ல பேச்சாளனாக வந்துட்டான் அப்படின்னு, நல்ல எழுத்தாளனாக வரான், அப்படி தான் வந்து அவனை வந்து ரெடி பண்ணும். அதுக்கான இதெல்லாம் எடுத்து கொடுக்கும். அந்த தரவுகள் வரும்போது அவன் இன்னும் அதை நம்ப ஆரம்பிக்கிறான். அது வந்து ஒரு விஷயஸ் சைக்கிள்குள்ளே போய் வரும்போது அவனால் எதை வேணால் சாதிக்க முடியுது. இதை தான் அவங்க திரும்ப திரும்ப அந்த குழந்தைகளை வந்து கண்டிஷன் பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து ரொம்ப முக்கியமானது தான் இந்த நியோ பவுலோவியன் கண்டிஷன்றாங்க. பவுலோவியன் அப்படிங்கிறது பவுலோஸ் டாக் எக்ஸ்பெரிமெண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த உமிழ்நீர். அது
நாய் வந்து வந்து உணவு எடுத்து வந்தோடனே அது அந்த இது பெல் அடிச்ச உடனே உணவு வச்சோன்னா அதுக்கு வந்து உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிக்கும். அப்புறம் உணவே எடுக்க வேண்டாம், பெல் அடித்தாலே உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து நான் சொன்னேன்ல, அந்த குழந்தைக்கு கொடுக்குற அந்த நாய்ஸ் அண்ட் இந்த இந்த சத்தமும் பூவும் சொன்னது வந்து இந்த மெத்தடாலஜி. 3வது வந்து ஒரு கண்ட்ரோல்டு என்வாயர்மெண்ட். இந்த ஆக்ஸிஜனை வந்து இப்போ இந்த எஃப்சிலான் மாதிரி ஆட்களை உருவாக்குறதுக்கு என்ன பண்ணுறான், குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஆக்ஸிஜனை கம்மி பண்ணுறான். ஆக்ஸிஜனை வந்து ஒரு லெவலுக்கு வரைக்கும் குறைக்கிறான். எது வரைக்கும் குறைக்கிறான்னா, அதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு டிகிரி குறைச்சா கூட அந்த குழந்தை செத்து போயிடும். அது வரைக்கும் ஏன் கொடுத்தா அந்த குழந்தையுடைய மூளை வளர்ச்சி பெறாது. அதுதான் அவனுக்கு வேணும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்து தான் ரொம்ப முக்கியம். இங்கே வந்து உறவுகளே கிடையாது. நீங்கள் வாழ்காவிலிருந்து கங்கை வரை படிச்சிருப்பீங்க இல்லையா? முதல் சில அத்தியாயங்கள் படிக்கும்போது யார் வேணாலும் யார் கூட வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கிற மாதிரி அந்த கதைகள் வரும் இல்லையா? அதே தான் இதில் வந்து சொல்கிறாரு. குழந்தைகள் யாருமே உடைகளே கிடையாது. அவங்களுடைய விளையாட்டுகளில் வந்து பாலியல் விளையாட்டுகள் வந்து மிக மிக முக்கியமானது, அடிப்படையான ஒரு விஷயம். யூ கேன் டூ வாட் யூ வாண்ட். ஏன்னா யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் சம்படி இஸ் கெட்டிங் பிரெக்னென்ட். இதை வந்து சொல்லி இதனால அந்த புத்தகத்தை வந்து ஒழிச்சுன்னுட்டு அப்போ ரொம்ப பண்ணாங்க. அப்புறம் கடைசியாக வந்து முக்கியமானது வந்து கெமிக்கல் வந்து ஹார்மோன்ஸ் கொடுக்குறது. இந்த சோமான்னு ஒரு சோமானா சோமபானம் மாதிரி தான். இப்போது நீங்கள் ஏதாவது நாங்கள் இந்த இது நீங்கள் அமெரிக்கா போன்ற ஊர்கள்லாம் போனீங்கன்னா பார்ப்பீங்க, டவுன் டவுன் பகுதி போகாதீங்கன்னு சொல்லுவாங்க. அங்கே அந்த பக்கம் வந்து நைட்டில் 8 மணிக்கு மேலே போகாதீங்கன்னு சொல்லுவாங்க. நான் வந்து அவருக்கு நிறைய தெரியும். ஜப்பானில் இருக்காங்கன்னு தெரியாது, அமெரிக்காலலாம் நிறைய உண்டு, யூரோப்பில் கூட உண்டு. அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து அவங்க வந்து அவங்களுடைய பிஹேவியர், நான் ஒரு தடவை போயிட்டு உண்மையாகவே திரும்பி வரும்போது பஸ்ஸில் வந்தேன். நான் என்னுடைய தங்குற விடுதிக்கு நியூ ஜெர்சிக்கு நியூயார்க்லேருந்து அந்த 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 அதுக்கப்புறம் எல்லாருமே திட்டினாங்க, முட்டாள் மாதிரி பண்ணிட்டேன் நீ அப்படின்னு. அந்த பஸ்ஸில் வரும்போது நான் அவ்வளோ பயந்துட்டு வந்தேன். ஏன்னா அவ்வளோ என்ன பண்ண முடியுமோ அத்தனை விதமான வேலைகளும் நடக்குதாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா போதைப் பொருள் பயன்படுத்துகிறாங்க. அப்போ நான் வந்து கேட்டேன், இவ்வளோ பெரிய நாட்டில், உலகத்தில் ஒரு பெரிய நகரத்தில் நியூயார்க்கில் என்ன எப்படி இருக்குதுன்னு சொல்லும்போது அப்போ அவங்க சொன்னது என்னென்னா, அந்த மக்கள் அப்படி இருக்கணுங்கிறத அந்த அரசாங்கம் விரும்புதான். அவனுக்கு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு, கஞ்சா கிடைக்கிறதுக்கோ அவனுக்கு இப்போ போதைப் பொருள் கிடைக்கிறதுக்கோ எல்லா வசதியுமே செய்கிறாங்களாம். ஏன்னா அவன் அப்படி இருக்கிற வரைக்கும் தான் இவங்களுக்கு நல்லது. அவங்க காலையில் பார்த்தீங்கன்னா பெருக்கிக்கிட்டு இருப்பான். ஒரு மறுநாள் காலையில் அந்த இது வந்து ஒரு இடத்துல வந்து நான் அந்த அந்த எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துல ஒரு பெண்மணி வந்து நம்ம முதல் நாள் பார்த்துமே அதே மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா அது பாட்டு ஒன்றுமே தெரியாத பெருக்கிட்டு இருக்கு. ஸோ இதை மாதிரி தான் அந்த இந்த 5 விதமான வகையில் தான் இதை கண்டிஷன் பண்ணி உருவாக்குறான். இதை வந்து அவர் முழுக்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, செய்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து கதையாக கொண்டு போகணும்ல, எந்த கதைக்குமே வரும்போது இன்னொரு கேரக்டர் வருது. அதுதான் வந்து 2வது ப்ரோட்டோகானிஸ்ட். இவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான். அவள் பேர் வந்து லீனான்னு ஒரு பேர். இந்த பெர்னார்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து லீனா. கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது, யாருக்குமே எந்த கமிட்மெண்ட்டே கிடையாது. இந்த டக் லைஃப் படம் பார்த்த போது தெரியும், நிறைய பேர் அதை திட்டினாங்க. நான் அதை பாராட்டினவன் நான் ஒருத்தன். ஆனால் அதுக்கு செம்மடி வாங்கிட்டேன்னு வச்சுக்கலாம். அதில் வந்து அவள் வந்து த்ரிஷா கேட்பான், ஐ லவ் யூ அப்படின்வா. இதெல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்வா கமல்ஹாசன். அதுதான் இந்த 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 கதையில் வரும். ஏன்னா இங்கே வந்து கமல் எப்பவுமே ஒரு 10-15 வருஷம் தாண்டி சிந்திக்கிற ஒரு ஆள் தான். இன்னொரு 2040 நம்மால் சொல்லுவான், அருமையான படம் எனக்கு மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்வா. அந்த அந்த இது வந்து அங்கே வந்து ப்ரொஹிபிட்டட் வேர்ட். எனிபடி கேன் பி வித் எனிபடி அப்படிங்கிறது. இந்த லீனா வந்து இப்போ வந்து இவ கூட இருப்பா. அவன் 2 பேரும் வந்து இவன் வந்து ஒரு ஆல்ஃபா ஜாதி நம்பர் 1ல இருக்கிறவன், இந்த பெர்னார்டுன்றவன். இருந்தால் கூட அவனுக்கு வந்து இந்த சிஸ்டம் பிடிக்கல. என்ன இப்படி இருக்குது அப்படின்னு நினைப்பான். ஆனாலும் அந்த சிஸ்டத்துக்குள்ள அவன் இருப்பான். ஏன்னா அவனுக்கு அது அவனுடைய ஜாதிக்கு அது வந்து பெனிஃபிட் கொடுக்குதுல்ல அதுக்கு. அவனும் லீனாவும் வந்து அவன் வந்து ஒரு புது இடத்துக்கு போவோன்னு சொல்லி ஒரு நியூ மெக்சிகோன்னு போவாங்க. இப்போ இருக்க இந்த சவுத் அமெரிக்கன் மெக்சிகோவில், அது இந்தியன் ஓஷனில் ஒரு ஊர் அப்படின்னு கற்பனையான ஊராக கூட இருக்கலாம். அந்த ஊருக்கு போகும்போது அந்த ஊரில் இருக்கிற மக்கள் தான் வந்து 6வது வகையை சார்ந்தவர், சேவேஜஸ் இல்லையா? அவங்க வந்து யாருன்னா ரொம்ப அசிங்கமானவங்க. ஆணும் பெண்ணும் கூடி குழந்தை பெற்று குடும்பம் நடத்துகிற அந்த பழைய ஒரு 400 வருஷத்துக்கு 500 வருஷத்துக்கு முன்னே பழங்குடி மக்கள். அவங்க நாகரிகம் மற்றவர்கள். அந்த இடத்துக்கு இவங்க போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து எல்லாமே மக்கள் அது ஒருத்தனோட ஒருத்தியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான், அசிங்கமாக இருக்குது அப்படின்லாம் பார்க்குறாங்க. அதில் ஒருத்தர் இருக்கா ஜான் அப்படின்னு. அவன் தான் இனிமே இந்த கதையில் வந்து ஒரு ஒரு ப்ரோட்டோகானிஸ்டாக வரான், கதாநாயகனாக வரான். அவன் தான் நிறைய விஷயங்களை பேசுகிறான். அவன் லண்டனுக்கு வரும்போது லண்டனில் நடக்கிற
விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படிலாம் இருக்குமா? இப்படிலாம் இருக்குமாங்கும்போது தென் ஹி ஸ்டார்டட் அவன்கிட்ட என்னன்னா, அந்த அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷேக்ஸ்பியரை வந்து ஆழ்ந்து படிச்சான். அவனுக்கு ஷேக்ஸ்பியர் பாடல்கள் வந்து ரொம்ப முக்கியம். இங்க திரும்பவும் வந்து குப்புசாமிய வந்து பாராட்டணும். என்னன்னா, இதுல வந்து அவன் பேசும்போதே வந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது வந்து "தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்தம் கற்றனை தூறும் அருவி போல" நீங்க வந்து அப்படின்னு பேசிட்டே ஒருத்தன் போறான்னு வச்சுக்கங்களேன், நமக்கு தெரியும், கேட்டுக்கிறோம். திடீர்னு வந்து ஒருத்தன் வந்து பார்த்தான்னு வச்சுக்கங்க, திருக்குறளா? இல்ல என்னத்துக்கு திடீர்னு சுத்த தமிழ்ல இவ்வளோ அழகா பேசுறான்? இல்ல என் தமிழே அப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அந்த தமிழுக்குள்ள நான் வந்து ஒரு நாலடியாரையோ, இல்ல அத 2 லைன மட்டும், நாலடியார் முழு பாட்டு கூட இல்ல. ஒரு 2 வரிய கொண்டாந்து உள்ள சொருகுறோம்னு வச்சுக்கங்களேன். இதுல ஏன் இந்த ஆல்டஸ் ஹக்ஸ்லியோட ஐ வுட் சே இது கைண்ட் ஆஃப் ஒரு அ பின்னால வரப்போற ஒரு மொழிபெயர்ப்பாளர வந்து சோதிக்கணும். "என் புக்க நீ பண்ணிருவடா" அப்படின்ற மாரி ஒரு பர்வர்ஷன் கூட சொல்லலாம். அங்கங்க தூவியிருப்பாரு. சத்தியமா வந்து எனக்கு வந்து அது ஷேக்ஸ்பியரின் வார்த்தைகள்ன்றது ஒரு 2, 3 இடங்கள்ல தான் தெரியுமே தவிர, நமக்கு அத வந்து படிச்சு ஒண்ணுமே அப்ப தெரியாது. மனுஷன் வந்து அத வந்து அங்கங்க வரும்போதெல்லாம் அங்கங்க ஜர்க் வாங்கும்போது, அந்த ஜர்க்க பார்க்கறது தான் இம்பார்ட்டன்ட். இந்த ஜர்க் இருக்குல்ல, இந்த ஜர்க்குன்னும்போது எனக்கு ஞாபகம் வருது. இந்த நம்பர் லாக் பெட்டி பார்த்துருக்கீங்களா? ஏதோ ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 768 அப்படின்னா, அந்த 768 போட்டா தான் திறக்கும். ஒரு தடவ அந்த நம்பர் மறந்துட்டோம். ரொம்ப நாளா பயன்படுத்தாம, நம்ம நம்ம வீட்ல எதுனாலும் நம்ம மேல தானே பழி. திரிசூலம் சிவாஜி கணேசன் மாரி அந்த நம்பர் தெரியாம தடுமாறி பெட்டிய உடைக்கிறதா அப்படின்னும்போது, இல்ல அவருக்கு திறக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ராயப்பேட்டைக்கு போனோனே, அவர் அந்த பெட்டிய வந்து வாங்கி, இப்படி வச்சுக்கிட்டாரு சார் காதுல. வச்சுட்டு இப்படியே பண்ணாரு. ஒண்ணு நிறுத்துவாரு. இப்படியே பண்ணாரு. கடைசில திறந்துட்டாரு. நான் கேட்டேன், "என்ன சார் இப்படி சார்ங்கும்போது" நார்மலா வந்துகிட்டே இருக்கும். அந்த சரியான எண் வரும்போது, அது ஒரு சின்ன மெல்லிசா டிக்ன்னும். அததான் கேட்கணும் அப்படின்றாரு. அவ்வளோ ஒரு நுட்பமான விஷயம். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்து மத்ததுல ட்ரை பண்ணா என்னால கண்டுபிடிக்கவே முடியல. அது மாரி தான் ஒரு தேர்ந்த மொழிபெயர்ப்பாளர் படிச்சுக்கிட்டே வரும்போது, அவன் சொல்லப் போறதில்ல. ஐ அம் கோட்டிங் நவ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு அவன் சொல்லப் போறதே இல்ல. எங்க வந்து இது இது இன்னொன்னு ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் என்ன, இந்த புத்தகம் வந்து மாடர்ன் லிட்ரேச்சர் கிடையாது. அவர் மாடர்ன்ல பண்ண புக்குகள்லாம் உங்களுக்கு தெரியும். அருந்ததி ராயிலிருந்து பண்ணியிருக்கிறாரு. அந்த லாங்குவேஜ் வந்து அவர் பெஸ்ட். இது வந்து இன்னைக்கு 90 வருஷத்துக்கு முன்னால இருக்க லாங்குவேஜ் வந்து கரடுமுரடான ஒரு ஆங்கிலத்துல, அதுல ஷேக்ஸ்பியரியன் லைன்ஸ கண்டுபிடிச்சு, டொக்கு டொக்குன்னு அந்த பறவை வந்து அன்னத்த மட்டும் அன்னப்பறவையே இல்ல அதுன்னாங்க. அன்னத்துல பாலுங்கிறது சோற தான் சொல்றாங்க. சோத்துல பால் ஊத்துனா தண்ணி தனியா பிரிஞ்சிரும் அது சொல்றாங்க. அத மாதிரி தனித்தனியா உருவி பண்ணதுக்கு அவருக்கு நிச்சயமா வந்து குப்புசாமிக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள வந்து தெரிவிக்கிறேன். இட்ஸ் நாட் வெரி ஈஸி ஒன். அத நீங்க கேட்கலாம். அதுல என்ன தப்பு இருக்கு? டிரான்ஸ்லேட் பண்றா அதையும் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு போயிருவாரு அப்படின்னு. அதுல இருக்கு சிக்கல். ஏன்னா அந்த வார்த்தை அதெல்லாம் ஏற்கனவே ஒரு நடையில யாராவது பண்ணியிருக்கலாம். அந்த நடைய நீங்க வந்து மேட்ச் பண்ணணும். யூ ஹேவ் டு பி ஃபெய்த்ஃபுல் டு த ஒரிஜினல். ஷேக்ஸ்பியர் துரோகம் பண்ண முடியாது. அவர் வந்து டு பி ஆர் நாட் டு பி அப்படின்னா நீங்க வந்து அது 4 லைன்ல எழுத முடியாது. இல்லையா? அதையெல்லாம் வந்து நான் வந்து போய் பார்த்தேன். அது அது வந்து எனக்கு ஒரு ஒரு டெஸ்டிங் டைம் மாதிரி பார்க்கும்போது உண்மையாவே அத 100% வந்து எப்படின்னு கேட்டா, அங்க தான் என்னுடைய மொழி மேல எனக்கு ஒரு திமிரு வந்தது. என்னன்னா, ஆங்கிலத்தோட தமிழ் வந்து நெறைய இடங்கள் அத அத வந்து அந்த ஓசையும், சந்தத்தையும் சரியா புடிச்சு வந்து குப்புசாமி குடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமா வந்து அமைச்சிருக்கிறாரு. இந்த ப கதை வந்து திரும்ப ஜான் இங்க வரான். அதுக்கப்புறம் அங்க அவன் அதெல்லாம் பேசுறான். நெறைய அவன் அவன் மேல ஒரு வெறுப்பு வருது. ஏன்னா, அவன் இருக்கிற சமூகத்த வந்து கெடுக்குறான் அப்படின்னு சொல்லி. அப்படியே கதை போய் கடைசியில வந்து நான் விட்டுறேன். அத படிச்சு நீங்க புரிஞ்சுக்கங்க. கதை முக்கியம் இல்ல. இந்த கருத்து உருவாக்கம் தான் இதுல முக்கியம். இந்த இந்த உலகம் இப்படியே போனா என்ன? இதோட நான் இதான் முடிக்க போறேன். என்னன்னா, நீங்க இத இத இது இப்படி இருந்தா என்ன பிரச்சனை? தம்பி இவரு வேடியப்பன் யோசிக்கிறாரு. இப்படியே இருந்தா என்ன பிரச்சனை? நல்லா தானே இருக்கு. எவன் கடைய திறந்து தினமும் புக்கு விக்குதா? எக்ஸிபிஷன்ல போட்டு அப்புறம் அந்த அமைப்புல சண்டை, இவன் போட்டு அவன் பேசி இதெல்லாம் 1008 பிரச்சனைகள் வர்றது. பேசாம என்னை கூப்பிட்டு தனியா ஓரமா வச்சு தினம் சாப்பாடு போட்டு வளர்த்துட்டு போயிரலாம் இல்லையா? இதுக்கு பதில் வந்து நீங்க வந்து மேன்ஸ் சர்ச் ஃபார் மீனிங்னு ஒரு புக் இருக்கு. ஒரு அருமையான ஒரு புத்தகம். இல்லன்னா இக்கிகாய் 2 புத்தகம் தான் இதுக்கு வந்து பதில் சொல்லும். இந்த புத்தகத்துல வந்து என்ன சொல்றான்னா, அந்த 2ஆம் உலகப் போர்ல
எல்லாருமே வந்து அந்த கான்சென்ட்ரேஷன் கேம்பில் வந்து உயிர் போகக்கூடிய நிலையில இருந்தாலும் நிறைய பேர் செத்து போயிடறாங்க. நிறைய பேர் அந்த கொடுமைகளில் இறந்து போகிறாங்க. அது தப்பித்து வந்தவர்கள் எல்லாரையும் வச்சு அந்த ஒரு ஆராய்ச்சி செய்யும்போது கிடைத்த முடிவுகள் என்னன்னா, இவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஒரு பர்பஸோடு இருந்தாங்க. இந்த பர்பஸ் ஆஃப் லிவிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் இக்கிகாய் புக்லையும் இருக்குது. என்னுடைய அக்கா மகன் மை நெவ்யூ வந்து மேரிட் அ ஜாப்பனீஸ் கேர்ள் அண்ட் செட்டில்டு இதில் ஜப்பானில் இருக்கார். அவங்க என்னுடைய அக்கா மாமா போயிருந்தபோது அவங்க எதிர் வீட்டில் ஒருத்தர் வந்து 88 வயசா. ஒரு காலத்தில் மிகப்பெரிய கார்பெண்டர், பெரிய இதெல்லாம் வச்சுட்டு உடச்சிட்டு போகுது. தினம் காலையில் வந்து ரெடி ஆயிடுவார், ட்ரெஸ்லாம் போட்டுட்டு உட்காந்து அன்னைக்கு வேலை வந்து ஒரு சின்ன தோற்கரை ஜப்பான்னு இருக்கீங்க உட்காந்துருக்கேன் மரத்தில். அவர் பாதி நாள் ஜப்பானில் இருப்பார், பாதி நாள் சென்னையில் இருப்பார். அவர் வந்து சேரை செய்வாராம். ஏன்னு கேட்டால், இந்த சேர் வந்து எனக்கு விற்று காசு வரணும்னு இல்லை, யாராவது உட்காரலாம்ல, சம் பர்பஸ் இருக்குல்ல. ஐ ஹாவ் டு பி தேர் ஆன் திஸ் வேர்ல்ட் ஃபார் சம் பர்பஸ். ஏதோ ஒரு அர்த்தத்துக்காக நான் வாழ வேண்டும், அதுதான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இக்கிகாய் புக்கில் ஜப்பானில் இருக்க ஒரு தீவில் வந்து எல்லாரும் 125 வயசு 130 வயசு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன் அவர்கள் 125 வயசு 130 வயசு வாழறாங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கு வந்து ஒரு 10 காரணங்கள் லிஸ்ட் பண்ணும்போது அதில் சொல்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் வந்து தே ஹாவ் அ பர்பஸ் ஃபார் லைஃப். மீதிலாம் இந்த இடத்துக்கு ரிலவன்ஸ் இல்லை. இப்போ செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களில் வந்து அதில் வந்து அவர் கூலியாக வருவார். பார்க்க வேண்டிய கூலி அது. மாடர்ன் டைம்ஸில் சார்லி சாப்ளினுடைய அந்த படம், அதாவது அவருடைய வேலை என்னென்னா இப்படியே தான் செஞ்சுக்கிட்டு இருப்பார். என்னென்னா அவர் வந்து அசம்பிளியில் வரும், அதை அப்படி ஸ்பேனர் வச்சு ஹோல்ட் பண்ணுறது தான் வேலை. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இதுதான் அவருடைய வேலை. நடுவில் வந்து அவர் சிறுநீர் கழிக்கிறதுக்காக போவார், இப்படியே தான் போவார். இது இன்னைக்கு சைனாவில் வந்து நிறைய இடங்கள் அந்த மாதிரி தான் இருக்காங்க மக்கள். அப்படியேன்னு போயிட்டு இருப்பாங்க. என்னென்னா அப்படியே செஞ்சு டியூன் ஆனவங்க. இதை வந்து இதில் வந்து நிறைய அதை எல்லல்கள் இருக்குது, சர்க்காசம் இருக்குது, சட்டையர் இருக்குது. அப்போ அந்த காலகட்டத்தை தான் எழுதுகிறார். அப்படி என்ன அந்த புத்தகத்தில் விசேஷம் அப்படின்னு சொன்னால், இந்த கதை தொடங்குவதற்கு 9 ஆண்டுகளாக முன்னால் வந்து உலகத்தில் ஒரு பெரிய போர் வந்து உலகம் முழுக்க ஆந்த்ராக்ஸ் வாரில் கம்ப்ளீட்டாக வந்து உலகம் அழிந்து விட்டது. அதனால் ஆந்த்ராக்ஸ் வாரில் உலகம் அழிஞ்சுன்னா அன்றைக்கி இருந்த பெரிய சப்ஸ்டன்ஸே அதுதான். அதனால் அதை தான் அவர் வந்து எடுத்துப்பார். அவருக்கு வந்து ஆட்டம் பாம், நியூக்ளியர் பாம், ஹைட்ரஜன் பாம் எதுவுமே வந்து தெரியாத காலம். ஸோ ஆந்த்ராக்ஸ் வாரில் உலகம் முழுக்க அழிந்து போனது. பிறகு மீண்டும் உலகம் உருவாகிறது. அதுதான் புதிய உலகம் அப்படின்னு சொல்கிறார். புதிய உலகம் வரும்போது புதிய ஒழுங்கு வருது, நியூ வேர்ல்ட் ஆர்டர் வருகிறது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமே இதான் ரூல்ஸ். யாருக்கும் வேலைக்கு போகணும், அதாவது யாருக்குமே வந்து எந்த பொருளையுமே நீங்கள் வில் நாட் ஹாவ் அ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. உங்களுக்குன்னு வந்து முதல்ல வந்து நாடுகள் அப்படிங்கிறதே கிடையாது. நோ நேஷன். இது என் நாடு உன் நாடு, இந்த பார்டருக்கு அப்புறம் நீ, அந்த பக்கம் நான், இந்த பார்டர்லேருந்து நான் ஒன்று அடிப்பேன், நீ அந்த பார்டர்லேருந்து என்ன அடி, நான் இங்கேருந்து ஒன்று எட்டி வதைப்பேன், நீ அங்கேருந்து காலத்துக்கு எட்டி வதை, அப்படிலாம் கிடையாது. நாடுகள் என்ற வரைபடங்கள் அழிக்கப்பட்டு உலகம் முழுவதும் ஒரே நாடாகத்தான் இருக்கும். உலகம் முழுக்க ஒரே ஒரு மொழி தான். யாருக்கும் பேர் கிடையாது, யாருக்கும் சொந்தமாக ப்ராப்பர்ட்டி கிடையாது. மிக முக்கியமாக குடும்பம் அப்படிங்கிறதே கிடையாது. அப்பா அம்மாங்கிறது கெட்ட வார்த்தை, அதை விட அசிங்கமான வார்த்தையே பயன்படுத்தவே முடியாது. அப்போ எப்படியா குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு சொன்னால், உலகத்தில் வந்து பல மையங்கள் வைத்திருக்கிறாங்க, 10 மையங்கள் நினைக்கிறேன். அதில் ஒரு மையம், குழந்தைகள் உருவாக்கக்கூடிய மையம் லண்டனில் இருக்குது, சென்ட்ரல் லண்டனில், மத்திய லண்டனில். அந்த மையத்தில் தான் குழந்தைகள் உருவாக்கப்படுகிறது. நினச்சி பாருங்க, ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன்லாம் தெரியாத காலம் அது. அப்போ எழுதுறாரு 32. இன்னைக்கு தெரு வந்துருச்சு. நான் 25 வருஷமாக காசா மேஜூரில் என் இடத்த வச்சுருக்கேன், அப்படியே தான் வச்சுருக்கேன். நம்மளால் பெயிண்ட் கூட அடிக்கிறதுக்கு செலவு இல்லாமல் இருக்குது. அங்கே 2 பேர் புதுசாக வந்திருக்கிறான், நம்மளோட 5 மாடி பில்டிங் கட்டியிருக்கான். என்னடான்னு பார்த்தா செயற்கை முறை கருத்தரிப்பு நிலையம்னு வச்சுருக்கிறான். ஏன் அவ்வளோ பிஸ்னஸ், மக்கள் ஏன் அப்படி போய் விழுறாங்க அப்படின்னு சொன்னால், அடிப்படையில் என் குழந்தை அப்படிங்கிறான். எப்போ அங்கே போயிட்டான்னா அவன் குழந்தைன்னு அவனுக்கு தெரியாது. உண்மை அதுதான் இல்லையா? இதை தான் அவன் சொல்கிறான். எங்கே உலகத்தில் பிரச்சனைகள் தொடங்கியது என்று சொன்னால், எப்பொழுது மனிதன் காடுகளிலே வேட்டையாடித்திருந்தவன் விவசாய புரட்சிக்கு விவசாய புரட்சினா அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷனுக்கு வரானோ, உட்கார்ந்து விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறானோ, எப்போ என் நிலம்னு சொல்ல ஆரம்பித்தானோ,
அங்கே தான் என் குடும்பம்னு வர ஆரம்பிக்குது, ஃபியூடலிஸ்டிக் சொசைட்டின்னு வருது. அதுதான் பின்னால் வந்து நேஷன்னு, கிங்டம்மு, சோஷியல் ஆர்டர் எல்லாமே கொண்டு வராங்க. இவன் என்ன சொல்கிறான், எனக்கு அது கிடையாது அப்படின்னு. அப்போ எப்படிடா குழந்தைய உருவாக்குவ அப்படின்னா, அந்த முதல் சாப்டர்லேயே ஸ்ட்ரெயிட்டாக அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறார். பெர்னார்ட் அப்படிங்கிறவர் தான் இந்த இந்த கதையினுடைய ஒரு பகுதியினுடைய கதாநாயகர். இன்னொரு கதாநாயகர் பின்னால் வருவார். இந்த எக்ஸ்பிளனேஷனை வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். இங்கே தான் நான் நான் இந்த புத்தகம் எனக்கு அனுப்பப்பட்டது வந்து இப்படிலாம் அனுப்பவே இல்லை. இப்போ பிடிஎஃப்ல தான் அனுப்புனாங்க, சாஃப்ட் காப்பி. நான் வந்து சொல்லிட்டேனே தவிர எனக்கு பயம் என்னன்னா, பொதுவாக இந்த மாதிரி புத்தகங்கள் ஆங்கிலத்தில் படிக்கிறது வந்து எனக்கு பழக்கம். எனக்கு அது பழக்கம் எளிது. தமிழில் வரும்போது நிறைய சிக்கல்கள் வரும். என்ன சிக்கல்கள் வரும்னா, அவங்க மெனக்கெட்டு அதை பண்ணியிருக்கிற அந்த மொழிபெயர்ப்பு இருக்குல்ல, அந்த வார்த்தையே நமக்கு தெரியாது. இங்கிலீஷில் இருக்கிற, அதுவும் சயின்ஸ் ஃபிக்ஷனில் இங்கிலீஷில் இருக்கிற ஃபெமிலியாரிட்டி தமிழுக்கு இருக்காது. அந்த அதுவும் வாக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். கடவுள் மூடா வந்து பல்லில் போட்டு கடிச்சு முடிச்சு அவர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த அனுபவங்கள் வந்து நிறைய உண்டு. அண்ணனுடைய சில புக்கு கூட நான் படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதெல்லாம் இப்போ தாண்டி வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் சொல்ல முடியாது. அந்த புத்தகங்கள் அப்படிதான். பின்னவீனத்தில் எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தை வந்து நீங்கள் எழுதும்போது சிம்பிளாக வந்து ராமன் வந்தான், கிருஷ்ணன் எழுந்தான், சீதா போனாலும் இப்போ வாக்கியத்தை உடச்சி எழுத முடியாது. அது அவர் வந்து எனக்கு டெமான்ஸ்ட்ரேட்டே பண்ணி காமிச்சார். நீங்கள் இப்போ நாங்கள் உங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து ஃப்ராங்க்ஃபர்ட் புத்தக காட்சிக்கு போகிறவங்க. நான் இன்னைக்கு நேரத்தில் தமிழ்நாட்டிலேருந்து முதல்ல நான் வந்து இப்போ 2004 போயிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அப்புறம் தான் என்னுடைய நண்பரெல்லாம் வந்து வர ஆரம்பித்தாங்க. நான் அங்கே போய்க்கும்போது நான் வந்து ரொம்ப லேட்டு தான் தமிழ், முன்னால் இங்கிலீஷில் தான் பண்ணோம். நீங்கள் எந்த நாட்டுக்காரர்கள் எடுத்து போய் பேசும்போது 2 பேர் முதல்ல சொல்லுவாங்க. ஒன்று அஃப்கோர்ஸ் கண்ணன் காலச்சோடு பப்ளிஷர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது, அதனால் அதை விட்டுருவோம். எழுத்தாளர் அப்படின்னா பெருமாள் முருகன் தெரிஞ்சுக்கும். மொழிபெயர்ப்பாளர் அப்படின்னா முதல் கேள்வி வினோத் ஜி குப்புசாமி அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு வந்து அவர் ஒரு புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர். நான் வந்து எனக்கும் அவருக்கும் ஒன்றும் குடுக்கல் வாங்கல் ஒன்றும் இல்லை, அதனால் ஒன்றும் நான் வந்து அவரை புகழ வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. ஆனால் உண்மையை நான் சொல்லணும் இல்லை, எனக்கு இது வந்து பதிவு செய்யணும் இல்லை. எனக்கு என்ன இருக்குது, எனக்கு கம்படிஷன் கிடையாது. அந்த அளவுக்கு அவர் வந்திருக்கேன்னா எவ்வளோப்பட்ட ஒரு தேர்ந்த மொழிபெயர்ப்பாளராக இருக்கும். அதனால் அந்த புத்தகத்தை வந்து எனக்கு பயம்தான். சரி, இருந்தாலும் எனக்கு என்ன தைரியம்னா, இங்கிலீஷில் தான் நம்ம படிச்சிருக்கிறோம்ல, படிச்சுட்டு சார் நல்லா பண்ணியிருக்கீங்க சார் இங்கிலீஷை சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு முதல் சாப்டர், ஏன்னா முதல் அத்தியாயம் தான் இருக்கிறதுலே கஷ்டமான அத்தியாயம். ஏன்னா அவர் அதில் வந்து அந்த சயின்டிஸ்ட் வந்து விளக்குறாரு குழந்தைகளை எப்படின்னு. நான் வந்து அதை எடுத்து அப்படியே படிக்க 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 உண்மையாகவே அசந்து போயிட்டேன். தமிழ் மொழியினுடைய சிறப்பு, அந்த அந்த சந்தமும் ஓசையும் சேர்ந்து வரும்போது ஆனஸ்ட்லி திரும்ப நான் இங்கிலீஷை போய் எடுத்து படித்தேன். திரும்ப தமிழில் போய் இவருடைய அந்த வார்த்தைகளை படிக்கும்போது சபாஷ் டா குப்புசாமி அப்படின்னு மனசில் நினச்சிட்டேன். தம்பி நினச்சிட்டு டான்னு சொல்லிட்டு நினைக்காதுங்க, வந்து கடவுளே ஆவேன்ட்டாங்கல்ல, அந்த மாதிரி தான் சபாஷ் டா அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து நேர்த்தியாக மொழிபெயர்ப்பாளர் யாராவது என்கிட்ட வந்து நான் சொல்ல முதல்ல இதை படிங்க, அதை படிங்க, இதை படிங்க, எப்படி வாக்கியங்கள் அமைச்சிருக்காரு. குவைட் அ சேலஞ்ச். அவன் ஒரு சென்டென்ஸில் 5 வார்த்தைகளை முடிச்சிருக்காருன்னு நீங்கள் அதே 5 வார்த்தையில் முடிச்சுதான் உங்களுக்கு திறமை. நான் முதல்ல எந்த மொழிபெயர்ப்பு புத்தகமாக இருந்தாலும் ஆங்கிலத்தை எடுத்து பார்ப்பேன் எவ்வளோ பக்கம், தமிழ் எடுத்து பார்ப்பேன் எவ்வளோ பக்கம். இந்த புத்தகத்தை பொறுத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 10% மார்ஜின் கொடுக்கலாம். அவங்க 5 லைன் 5 வார்த்தையில் கொடுத்தது நீங்கள் 15 வார்த்தையில் விளக்குனீங்கன்னு வச்சுங்களேன், படிக்கிறோம் என்ன கதியாவான். அப்போ அதை வந்து அவர் ரொம்ப நேர்த்தியாக வந்து சொன்னார். அதாவது ஆங்கிலத்தில் உண்மையாகவே அதை படித்து புரிந்து கொள்வதை விட தமிழ் குப்புசாமி எழுதுனது படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அவர் பயன்படுத்தியிருக்கிற அந்த சொற்கள் இருக்குல்ல, ஹாஹா ஹாஹா. நான் வந்து அவர் கூட சொன்னேன், இதெல்லாம் எடுத்தீங்க. முனங்கொலின்றாரு, முனங்குற ஒலி முனங்கொலி, சீழ்கை ஒலி, முரல் ஒலி, உராய் ஒலி, இப்படி நிறைய வந்து அந்த அந்த வார்த்தைகளை வந்து ரொம்ப சொற்களை வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக படிக்க படிக்க வந்து மகிழ்ச்சி. அதனால 2-3 நாளைக்கு முன்னாடி அவர் மலையாளத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர் எழுதுன கட்டம் ஒன்று படித்தேன். மலையாளிகள் தமிழை முதலில் படிக்க வேண்டும், தமிழ் நம்முடைய மொழி அப்படின்னு ரொம்ப அருமையாக எழுதியிருக்காரு. நம்மளால் ஒரு சொல்லு வந்து மலையாளத்தில் கொண்டு வரதுக்கு எவ்வளோ சிரமப்படுறோம் அப்படின்னு நிறைய எக்ஸாம்பிள்லாம் கொடுக்குறாரு. அவங்க பாருங்கள், ரொம்ப போகிற போக்கில் அடிச்சு விட்றாங்க. ஒரு சொல்லுக்கு 5 கொடுக்குறாங்க. அது கூட நாங்கள் பெரிய ஆர்குமெண்ட்டே வந்து ஒரே வார்த்தைக்கு 5 கொடுப்பாங்க. சரி, இது வந்து முதல்ல வரும்போது செல்ஃபோனுங்கிறத செல்லிடை பேசினாங்க. ஏன்னா செல்லு சரியாக இருக்கும், செல் மூலத்துக்கு எடுத்துகிட்டு போனாங்க.
கைபேசினாங்க, அலைபேசினாங்க. எதுதான் நிற்கும் அப்படின்னா, எது எல்லாத்தையும் எடுத்து விடுங்க. எது வருதோ வரட்டும். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அவ்வளோதான். எது வந்து பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது. ஆனா அந்த புத்தகத்துல வரும்போது என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, ஒரு சொல்லுக்கு அந்த எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர் எதை பயன்படுத்துறாரோ அந்த கன்சிஸ்டன்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் அதை தான் பார்ப்பேன். வெதர் வெதர் எஸ் கன்சிஸ்டன்ட்லி செட். ஒரு ஒரு நீங்க நாங்கள் யூஸ்வலாக ஜேர்னல்ஸில் சொல்லுவாங்க, நீங்கள் சைட்டேஷனில் வந்து ரெஃபரன்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, யூ கேன் ஃபாலோ எனி திஸ் மெத்தட் ஆர் தட் மெத்தட், பட் ஒன்லி திங் வந்து there should be a uniformity in it. அந்த வகையில் வந்து அவர் வந்து மிகப்பெருமை அளவில் பாராட்டப்பட வேண்டியவர். அவர் எப்படி அதை செஞ்சாருங்கிறத அந்த ரகசியத்தை கேட்டுக்கணும், எழுதி வச்சுப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் வந்து இப்போ திரும்ப அந்த குழந்தைங்க ஒரு இது வந்து பின்னால் அவரை பற்றி சொல்கிறது இன்னும் நடுவில் சொல்லிடுறதுனால அது பின்னால் திரும்ப வந்து ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த குழந்தைகளை எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு முட்டை விந்து ரெண்டுத்தையும் சேர்க்குறாங்க. டெஸ்ட் டியூப் பேபி பார்த்துருப்பீங்களா, அதே தான். டெஸ்ட் டியூப் பேபியில் என்ன பண்ணுறாங்க, இப்போ குழந்தை வந்து முட்டையும் செஞ்சு அதை வந்து கருவுற்ற பிறகு திரும்ப கொண்டு போய் கருப்பைக்குள்ளே அதை வைக்கிறாங்க. இதுதான் நமக்கு தெரிஞ்சு ஒரு 30-40 வருஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சென்னையில் 40-50 வருஷமாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். இது ரொம்ப நிறைய காமன். அது இதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. அப்பாவும் ஒன்று தான், அம்மாவும் ஒன்று தான். அதுக்கப்புறம் நம்ம சரகேட்டிவ் மதர்ஸ்ன்னு பார்த்தோம். அம்மாவுடைய உடல் வந்து தாங்க முடியாது குழந்தைய கருப்பைய அப்படின்னும் போது அதை வந்து வேற ஒரு வாடகை தாய் அப்படிங்கிறது அதையும் நம்ம கண்கூடா பார்த்துருக்கோம். நானே நம்ம இதுலேயே சுற்று வட்டத்தை நிறைய பார்க்குறோம். இவங்கள தான் அவங்கள தான். ஆனால் அதுக்கப்புறம் மூணாவது என்ன பண்ணாங்க, இல்லை இது பத்தாது, அந்த அளவுக்கு வீரியம் இல்லை அப்படின்னு தேடி பிடிச்சி அதெல்லாம் ரகசியமாக செய்யக்கூடிய விஷயங்கள். புரியுதா உங்களுக்கு? அதோட நிப்பாட்டிப்பாரு, ரொம்ப போக வேண்டாம். அது வந்து இன்னும் நம்ம வந்து சொசைட்டியல் நார்ம்லாம் ஆனால் நிறைய பேர் அதை அக்செப்ட் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மாதொரு பாதகர் தான். ஒரு பாகனுங்கிறது வந்து ரொம்ப இயல்பாக மனுஷன் அந்த காலத்தில் செஞ்சது. ஏன்னா நமக்கு வந்து யார் குழந்தையா இருந்தாலும் குழந்தை இல்லைன்னா அதோட கேவலம் எதுவுமே இல்லை. அவ்வளோ அசிங்கமாக சமூகம் பேசுவாங்க. இங்கே என்ன செய்கிறாங்கன்னா ஆராய்ச்சி கூடத்தில் அதை உருவாக்குறாங்க. ஒரு ஒரு கருவை உருவாக்குறாங்க. உருவாக்கி அதை 96 வந்து கருக்களாக பிரிக்கிறாங்க. எப்படின்னா, நீங்கள் ட்வின்ஸ் பார்த்துருப்பீங்க. ட்வின்ஸுங்கிறது என்ன, ஆக்சிடென்ட்லி when two sperms enter into a egg, the fertilization takes place இல்லையா. ரெண்டு வந்துடுது, ரெண்டு பை மிஸ் சான்ஸ், 1 in 10,000 இருக்கலாம், மில்லியனாக இருக்கலாம், ரெண்டு போகும்போது இவங்க அதே என்ன செய்கிறாங்க, அதே செக்மெண்ட்டை பிரித்து 96 ஆக்குறாங்க. அதில் 96 அது ஒரு கணக்கு. இதில் நிறைய நம்பர்ஸ்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் லாஜிக்கலாக போய் கேட்க முடியாது. அவர் ஒரு லாஜிக் கொடுக்குறாரு. இன்னைக்கு அது அப்சர்டு. அந்த 96 குழந்தைகளும் ஒரே ஒத்த உருவத்தில் இருக்கும். இந்த பேபிஸை வந்து தயார் பண்ணுவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட நம்முடைய இவருடைய இது மாதிரி தான், ஹென்ரி ஃபோர்டோட அசம்பிளி லைன் தான். அந்த அசம்பிளி லைனுடைய பெல்ட் வந்து ஒரு மணி நேரத்துக்கு 33 சென்டிமீட்டர் தான், 33 சென்டிமீட்டருக்கு 30 சென்டிமீட்டருக்கு ஒரு அடி, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு அடி தான் அது மூவ் பண்ணியிருக்கோம். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 8 மீட்டர் போயிருக்கும். அதாவது அவ்வளோ ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நடந்துக்கிட்டே இருக்கும். குழந்தைகளை பெற்று அடிச்சு விட மாட்டாங்க. உண்டாய் ஃபேக்ட்ரிக்கு போயிருப்பீங்கன்னா பார்த்துருப்பீங்க, அசம்பிளியில் பார்த்துருப்பீங்க. ஒன்று முதல்ல ஒரு பார்ட் வரும், அடுத்த பார்ட் ஃபைனலாக எல்லாம் ஃபிட் ஆகி கார் வெளியில் வரும். திடீர்னு வந்து மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் சொல்லுவான், சார் மார்க்கெட் கொஞ்சம் டல்லாக இருக்குது சார் அப்படின்னா டக்குனு ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணுவான், இல்லை கம்மி பண்ணுவான். அது மாதிரி இங்கே வந்து உலகத்தில் சார் எவனும் பெருசாக சாவர மாதிரி தெரியல சார், கொஞ்சம் ஃபுட் ப்ராப்ளம் இருக்குது, ஷார்ட்டேஜ் இருக்குன்னா டக்குன்னு நிறுத்துறா ப்ரொடக்ஷனை. இந்த மாதிரி இப்போ எல்லாருமே ஒரே மாதிரி உட்காந்துருக்கலாம்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு கண்ணை மூடி ஒரு நிமிஷம் யோசிச்சு திரும்பி பார்த்தா எல்லாரும் உங்களை மாதிரியே உட்காந்துருக்கான்னு வச்சுக்கலாம். எல்லாரும் உங்களை மாதிரியே வந்து பிஹேவியர் இருக்கான்னு வச்சுக்கலாம். தண்ணி எடுத்து கொடுங்க. இல்லை கேட்கல, தண்ணி எடுத்து கொடுக்க சொல்ல கேட்கல, யாராவது ஒருத்தர் எடுக்கணும்ல. எல்லாருமே வந்து ஒரு தெம்பா வந்து நான் யாரு அப்படின்னு உட்காந்துருக்கான்னு வச்சுக்கலாம். இவன் யார் தண்ணி கேட்கறது நான் எடுத்து கொடுக்குறதுன்னு உட்காந்துட்டான்னு வச்சுக்கலாம். எனக்கு யாராவது தண்ணி எடுத்து கொடுக்குறது ஆள் இல்லாமல் போயிருக்குல்ல. ஒரு சமூகத்துல வேலை செய்யறதுக்கு ஆட்கள் வேணும்ல. எல்லாருமே வந்து அறிவாளியாக முதலாளியாக தண்ணி கூட எடுக்கிறதுக்கு ஆள் இருக்காம போயிடும். அப்ப அங்க அவன் அதை பிரிக்கிறான். அந்த வளரும் கருக்களை அவன் அதை வந்து மேனிப்புலேட் பண்றான். சயின்டிஃபிக்கா என்ன செய்யறான் அப்படின்னா, அவன் வந்து முதல்ல பிரிக்கிறான், 4 வகையாக பிரிக்கிறான். இந்த ஆளுக்கும்
இந்தியாவுக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த முன்னுரை படித்தாலே எல்லாமே நான் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் பார்த்தா அண்ணன் முன்னுரை கடைசியாக தான் படித்தேன். படித்தா வந்து போராத நம்ம எல்லாம் எழுதின பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே முன்னுரையில் எழுதியிருக்காரு. இருந்தாலும் அதை சொல்லணும். ஏன்னா அவன் அந்த இவருக்கு வந்து அட்லஸ் ஆல்டஸ் அக்ஸ்லிக்கு வந்து இந்தியாவுடைய கனெக்ஷன்ஸ் அதிகம். ராமகிருஷ்ணா மடத்திலிருந்து பல விஷயங்கள் இந்தியாவுடைய அமைப்புகள் தெரியும். 1920களில் வந்தவர். இங்கே எப்படிப்பட்ட ஒரு சமூக அமைப்பு இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். அதனால இந்த குழந்தைகளை எப்படி பிரிக்கிறார் அப்படின்னா, முதல் குழந்தைகள் வந்து சூப்பர் இன்டெலிஜென்ட், அறிவாளிகள், மூலக்காரன். அவன் வந்து எந்த உடல் உழைப்பும் செய்ய மாட்டான். தண்ணி கேட்டால் கூட எடுத்து கொடுக்க மாட்டான். கோப்பு தண்ணி எடுத்து கொடு அப்படின்னு தான் சொல்லுவானே தவிர அவன் செய்ய மாட்டான். ஏன்னா அவன் வந்து அறிவாளி. இது முதல் கட்டத்தில் நிற்கிறவன். அவருக்கு கேஸ்ட்னே பயன்படுத்துறாரு. நான் வந்து ஆங்கிலத்தில் அவன் புக்கு ஆங்கிலத்திலே கேஸ்ட் தான் போடுவார். நான் அங்கேயே வந்து அதை வந்து நான் சொல்ல மாட்டேன் கேஸ்ட் அப்படின்னு. ஆனால் இவர் தமிழில் வந்து தெளிவாக ஜாதினே போட்டார். ஏன்னா இங்கே அதை வச்சு பேசணும். இங்கே உள்நாட்டு குழப்பம் வந்துடக்கூடாது. ஏன்னா தாட்டில் தான் சொல்கிறேன். உள்நாட்டுனா வேற எதுவும் சொல்ல. நீங்கள் அதை கொண்டாந்து இங்கே மிக்ஸ் பண்ணிக்க கூடாது. ஆனால் அவன் இங்கிருந்து அந்த ஐடியா எடுக்கிறான். முதல் வருவது வந்து உயர்ந்த நிலையில் இருப்பதை ஆல்ஃபாங்கிறான். யூஸ்வலாக அதே தானே சொல்லுவாங்க. ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா, எப்சிலான்னு கடைசி. இது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மேத்தமேட்டிக்கல் ஃபிசிக்ஸ் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஆல்ஃபாங்கிறது தான் மிக மிக உயர்ந்த கட்டத்தில் இருக்குது. உடல் உழைப்பே அதுக்கு தெரியாது. அப்படின்னா தண்ணி எடுத்து கொடுப்பான் ஒரு ஆள். அந்த மாதிரி. அதுக்கு அடுத்தது பீட்டா. அந்த அளவுக்கு அறிவு இருக்காது. ஆனால் அவனை என்ன சொல்கிறானோ அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஓரளவுக்கு வந்து ஒரு அட்ஜஸ்டபிளாக செஞ்சுட்டு போகிறது பீட்டா. அதுக்கு அடுத்தது வந்து காமா. இது வந்து கொஞ்சம் செமி ஸ்கில்டு பீப்புள். அது எந்த தொழிலையும் அதோட சேர்க்க விரும்பல. அது கடைசியில் அதை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுனால அதில் ஒரு செமி ஸ்கில்டு ஒரு அளவுக்கு பாதி திறன் தெரிஞ்சவங்க. அதுக்கு அடுத்து வந்து டெல்டாங்கிறவங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க எந்த திறனுமே தெரியாது. அவங்க வந்து முழுக்க முழுக்க வந்து முட்டாளுங்க. அறிவே கிடையாது. அவங்களுக்கு புத்தகம் படிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு கவிதை எழுத தெரியாது, கட்டுரை எழுத தெரியாது, ஒன்றுமே தெரியாது. சொல்கிற வேலையை மட்டும் இது போய் செய்யணும் செஞ்சுட்டு வருவான். இதுதான் டெல்டா கேட்டகரி. இது தாண்டி ஒரு கேட்டகரி இருக்குது எப்சிலான். அந்த குரூப்போடு இல்லாமல் 5வது ஒரு எப்சிலான் வந்து மலம் அள்ளுறது, ரோடு பெருக்கிறது, க்ளீன் பண்ணுறது. இதுதான் அவனுடைய வேலை. இதை வந்து அவன் வந்து தெளிவாக பிரிக்கிறான். இது எப்படி உருவாக்க முடியும் நீ கேட்கலாம். இப்போ சிம்பிளாக சொல்லிடலாம். இல்லைப்பா நீ வந்து அவங்க தலையில் வந்திருக்கிறாங்க அதனால் அவங்க முதல்ல, நீ தோலில் வந்திருக்கலாம் இவங்க 2வது, இல்லை தொடையில் வந்திருக்கலாம் 3வது, காலில் வந்திருக்கலாம் 4வது. பேரையும் நான் சொல்ல விழைகிறேன். ஆனால் அதை இங்கு கொஞ்சம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கின்ற காரணத்தினால் நான் உங்கள் பெயர்களை சொல்லி அழைத்ததாக நீங்கள் கருதி கொள்ள வேண்டும். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு வாருங்கள் படிப்போம் என்கின்ற ஒரு குழுவிலே பிரேவ் நியூ வேர்ல்ட் என்கிற ஒரு புத்தகத்தை திறனாய்வு செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிட்டியது. அந்த புத்தகம் வெகு நாட்களாக எங்கள் வீட்டில் இருந்தது. என்னுடைய புத்தகங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒரு வரலாறு, ஒரு கதை சொல்லும். ஒன்று என்னுடைய அம்மாவின் கைகளிலே தவழ்ந்து வந்திருக்கின்றதாக இருக்கும், இல்லை என்றால் அப்பா. அப்படித்தான் இந்த பிரேவ் நியூ வேர்ல்டுடைய அட்டை இல்லாமல் முதல் பக்கத்திலிருந்து ஒரு புத்தகம் இருந்து கொண்டது. ஒவ்வொரு தடவை எடுக்கும்போது அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பேன். திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து அதை எடுத்து படிக்கணுமே, அந்த புத்தகத்தை பற்றி கேட்டிருக்குமே அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பிக்கும்போது நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி நம்ம இந்த புத்தகத்தை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி. அந்த புத்தகத்தை பற்றி ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு திறனாய்வு செய்த போது அந்த திறனாய்வுக்கு அருமை சகோதரர் குப்புசாமி அவர்களும் கலந்து கொண்டார். காரணம் அப்போ அவர்கள் இந்த புத்தகத்தை வந்து மொழிபெயர்ப்பு செய்வதாக திட்டம் வைத்திருந்தார்கள். நான் செய்ய போகிறேன், இல்லை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதனால் நான் கலந்துக்கிறேன்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டோம். அந்த நிகழ்ச்சியில் வந்து பேசணும். உலகை உலுக்கிய சென்ற நூற்றாண்டுகளில் ஒரு சில புத்தகங்கள் என்று சொன்னால் அதில் வந்து இன்றைக்கு இங்கே தமிழில் வெளியிடப்பட்ட தீரமிகு புது உலகம், பிரேவ் நியூ வேர்ல்ட் என்கிற இந்த அட்லஸ் அக்ஸ்லியோட அருமையான ஒரு புத்தகம். ஏன் உலகத்தை உழுக்குது அப்படின்னு சொன்னால் அதிக அளவில் வாசகர்களால் தேடி படிக்கப்பட வேண்டும். சமீபத்தில் ஒரு புத்தகம் அப்படி உலகத்தில் இருக்கின்ற கோடிக்கணக்கான வாசகர்கள் தேடி படித்த ஒரு புத்தகம் என்றால்
உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். என்ன புத்தகம் என்று யாராவது யோசிக்க முடிகிறதா? 30 கோடி மக்களுக்கு மேல் உலகம் எங்கும் படித்த ஒரு புத்தகம் என்று சொன்னால் யுவால் நோவா ஹராரியினுடைய சாப்பியன்ஸ் என்கிற ஒரு புத்தகம். மனிதகுல வரலாறு என்கின்ற அந்த புத்தகம். அதுபோல இந்த புத்தகம் வந்து முதல்ல வந்த புதியதுல வந்து வந்த போது வந்து பெரிய அளவில் கவனிக்கப்படனாக்க போக போக வந்து இந்த புத்தகம் பல இடங்களில் தடை செய்யப்பட்டது. இந்த புத்தகம் பேசுவது எதுவுமே மனித குலத்துக்கு உகந்ததல்ல, இது தடை செய்யப்பட வேண்டும் என்று வரும்போது உடனே நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த காலகட்டத்தில் இது வந்து ஒரு எழுச்சி. 1932 எழுதப்பட்ட புத்தகம். அந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு புத்தகம் எழுத முடியும் என்று சொன்னால் அதுதான் ஒரு எழுத்தாளனுக்குள்ள சிறப்பு. நீர்மூழ்கி கப்பல் கண்டுபிடிப்பதற்கு 75 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஜூல்ஸ் வெர்ன் 20,000 லீக்ஸ் அண்டர் தி சீ என்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார். உள்ளபடியே அப்பொழுது எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாத தருணத்தில் கூட எந்தெந்த தொழில்நுட்பங்கள் அதற்கு சாத்தியமாக இருக்கும், ஒரு லாஜிக்கலா இருக்கணும்ல. ஒரு பவர் எப்படி ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னா அதுக்கு வந்து ஒரு லாஜிக்கலான ரீசன்ஸ் முடியுமா முடியாதாங்கிறது கேள்வி. அதை அவர் வந்து டைமென்ஷனலோட கொடுப்பார். அது ஜூல்ஸ் வெர்ன் நிறைய புத்தகங்கள் எழுதியிருந்தார். மனிதன் நிலவுக்கு செல்வது போல எல்லாமே வந்து விமானமே கண்டுபிடிக்காததுக்கு முன்னாலே நிலவுக்கு போவதாக எழுதியிருந்தார். எப்படி இருந்துக்கும் பாருங்களேன். பிறகு அப்பல்லோ சென்ற போது நிறைய விஷயங்கள் வந்து ஜூல்ஸ் வெர்னுடைய விஷயங்கள்ல இருந்தா நம்ம வந்து திரும்ப பார்க்கிறோம். அப்போ ஒரு எழுத்தாளனுடைய கடமை அன்றைக்கு சமூகத்தில் இருப்பதை எடுத்து அவலநிலைகளை எடுத்து சுட்டிக்காட்டி அந்த சமூகத்தை திருத்துவது மட்டுமல்ல, எதிர்காலத்திலே இந்த சமூகம் எப்படி இருக்கும் என்பதற்கு அவன் அவன் கணிக்கக்கூடிய தொலைநோக்கு தான் மிக மிக முக்கியம். இன்றைக்கு கூட நிறைய அப்படிப்பட்ட கட்டுரைகளும் புத்தகங்களும் வந்து கொண்டிருக்கின்றன. செயற்கை நுண்ணறிவு இந்த உலகத்தை உலுக்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படிங்கிற கேட்டகரியில் வரக்கூடிய புத்தகங்கள். ஆனால் அந்த சயின்ஸ் ஃபிக்ஷனையும் தாண்டி சில புத்தகங்கள் இருக்கு. டிஸ்டோபியன் லிட்ரேச்சர் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு 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 தொழில்நுட்பம் இந்த உலகத்தை எப்படி கொண்டு போய் சிதைக்கும் என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில் எல்லாமே வந்து அதற்கான நேர்மறையான ஒன்று இருந்தாலும் கூட எதிர்மறையான விஷயங்கள் பல இருக்கு இல்லையா, அதை சுட்டிக்காட்டக்கூடியவை மிக மிக முக்கியம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தினம் வந்து ஒரு கட்டுரையோ இல்லை வந்து யூடியூப் காணொலியோ வந்து கொண்டிருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு என்ன இந்த உலகத்தை வந்து செய்ய போகிறது, அதை கண்டுபிடித்த அதனுடைய தந்தை என்று சொல்லக்கூடியவரே வந்து அதை எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதே போலதான் 1940களில் வந்து மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் என்று சொல்லக்கூடிய அணுகுண்டு தயாரிக்கப்பட்ட போது அதனுடைய தயாரிப்பாளர் கூட பிறகு வந்து வருத்தப்பட்டார், இன்க்ளூடிங் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். மிக சிறப்பான ஆஸ்கர் விருது பெற்ற ஆப்பென்ஹைமர் படம் கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் தான் அதை வந்து கண்டுபிடித்தவர். இதெல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, நீ கண்டுபிடிக்க போறது எங்க போய் நிறுத்தும் உன்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை, ஜாகிரதை. ஒரு கார் ஓட்டிட்டு போறாங்கன்னா எச்சரிக்கையாக வந்து பயன்படுத்து, இல்லை என்றால் விபத்துக்குள் ஆகிவிடுவாய், சோகத்தில் போய் முடிஞ்சிரும் அப்படின்னு எச்சரிக்கை செய்யறது. கார் ஓட்ட ஆரம்பிக்கும் போது ஏன் அப்படி சொல்றேன்னு சொல்ல முடியாது. அந்த எச்சரிக்கைகள் தேவை. அப்படித்தான் இந்த புத்தகங்கள் எல்லாம் கண்மூடித்தனமாக அறிவியல் ஓடிக்கொண்டிருக்கும் போது அங்கங்கே நம்மை எச்சரிக்கின்ற வகையிலே வந்து எழுதப்படுகின்றது. அறிவியலை நிறுத்தி விடலாம் என்று நினைப்பது வந்து முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த காலம் மாதிரி இந்த காலம் இல்லை, அந்த காலம் நல்லா இருந்ததுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப தவறு. எந்த தரவுகளுமே அதை உறுதி செய்கிறதே இல்லை. 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் 40 வயதுக்குள்ளேயே இறந்து போவதற்கான சாத்தியங்கள் அதிகமாக இருந்தது. கலரால செத்து போயிருக்கலாம், அம்மையில செத்து போயிருக்கலாம், இல்லை நிமோனியா வந்து செத்து போயிருக்கலாம். ஓ ஹென்ரியுடைய கதைகள் படித்தீர்களா? குறிப்பாக வந்து இந்த லாஸ்ட் லீஃப் கதை படித்தால் நமக்கு தெரியும் எப்படி நிமோனியா அமெரிக்காவை வந்து உலுக்கி எடுத்து மக்கள் இறந்தார்கள் என்று. ஐரோப்பா கண்டத்திலே பிளாக் டெத் என்று சொல்லக்கூடிய பிளேக் எப்படி கொண்டது என்றெல்லாம் பார்க்கிறோம். அறிவியல் முன்னேற்றம் மனிதனுடைய வாழ்க்கையை நீடித்து கொண்டே இருக்கிறது.
அவனை எவ்வளவுக்கு எவ்வளவு நிம்மதியாக இருக்க முடியுமோ அதை செய்து கொண்டு தான் இருக்கிறது. அறிவியலை தடுக்கவே முடியாது. ஆக அந்த அறிவியலை எப்படி கையாளப்பட வேண்டும் என்பதற்கு தான் இந்த புத்தகங்கள் எல்லாம் எச்சரிக்கை செய்யும். சரி, விஷயத்துக்கு வருவோம். இன்றைக்கு 90 ஆண்டுகளுக்கு அதிகமாக முன்னால் எழுதப்பட்ட அந்த புத்தகம் இன்னைக்கு என்ன ரிலவன்ஸ் இருக்க முடியும்? இதற்கு இன்றைக்கு தேவை என்ன? எத்தனையோ மாறிவிட்டது. அவர் இந்த கதையை எழுதும்போது அன்றைக்கு 600 ஆண்டுகளுக்கு 42 ஆண்டுகளுக்கு பின்னால், அதாவது 2500 நடக்கப் போவதாக செய்திகள் இதில் வருது. வேடிக்கை என்னன்னா, அதெல்லாம் 100 வருஷத்துக்குள்ளே இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இன்னைக்கு அதோடைய தேவை என்ன? உலகில் எத்தனையோ புத்தகங்கள், ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்கிறது. மொழிபெயர்ப்பு செய்யாமல் இருக்கின்ற நேரத்திலே சகோதரர் குப்புசாமி எதற்காக இந்த புத்தகத்தை எடுத்து, காலாவதியான ஒரு புத்தகத்தை எடுத்து மொழிபெயர்ப்பு செய்கிறார்? இன் வாட் வே டஸ் இட் ரிலவன்ட் டு தி சொசைட்டி அப்படிங்கிற ஒரு கேள்வி வரத்தானே செய்கிறது. இப்போ என்ன அவசியம்? இந்த புத்தகம் மற்ற நாட்டினர்களுக்கு வேண்டுமென்றால் பொருத்தம் இல்லாமல் இருக்கலாம். இந்தியாவிற்கு, தமிழ் சமூகத்திற்கு இந்த புத்தகம் மிக மிக அவசியமானது என்பதை இந்த புத்தகத்தினுடைய கதை சாராம்சத்தை மிக சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு புத்தகத்தினுடைய வெற்றி புத்தக வெளியீட்டு விழாவிலேயோ இல்லை எங்களை போன்றவர்கள் பேசியதில் இல்லை, புத்தகம் வாங்குவதில் தான் இருக்கிறது. இதற்காக அவர்கள் கொடுத்த உழைப்பு எவ்வளவு அப்படிங்கிறது கணக்கில் கொண்டு வர முடியாது. ஆகவே என்னுடைய உரையை 3 பகுதிகளாக வைத்துக் கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். முதலாவதாக அந்த கதையினுடைய மிக மிக சுருக்கம் ஒன்று சொல்லிவிடுகிறேன். அப்போதுதான் நான் பேசுவது புரிந்து கொள்ள முடியும். எது இன்றைக்கு ஏன் அது இந்த சமுதாயத்திற்கு இந்த கதை எழுதப்பட்டது, இன்றைக்கு மொழிபெயர்க்கப்பட்டது குப்புசாமி என்பதை நீங்களும் நானும் சேர்ந்தே அதை புரிந்து கொள்வோம். இதையெல்லாம் விட மிக முக்கியமாக நான் சொல்ல கருத வேண்டியது, என்னுடைய நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது என்று நினைப்பது, குப்புசாமி அவர்களுடைய மொழிபெயர்ப்பு திறனை வெளிப்படுத்த வேண்டும். இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு பல செயல்களை செய்து கொண்டிருக்கின்றது. செயற்கை நுண்ணறிவு எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணிருச்சு. இன்னைக்கு வேகமாக வந்து கொண்டிருக்கிறது, மொழிபெயர்ப்பு துறை உட்பட. அப்படி இருக்கும்போது குப்புசாமி போன்றவருடைய மொழிபெயர்ப்பு திரும்பவும் அதே கேள்வியை கேட்கொண்டிருக்குது. இன் வாட் வே இஸ் இட் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது, அதையும் நாம் விடை காணுவோம் என்று சொல்லி முதல்ல இந்த கதையுடைய சுருக்கம். வண்டலூர் ஜூக்கு போயிருப்போம் எல்லாருமே, மிருக காட்சி சாலைக்கு போயிருப்போம். மிருக காட்சி சாலையில் இருக்கிற மிருகங்கள் நல்ல முறையில் பராமரிக்கப்படுகிறது. ஒரு சிங்கம் புலிக்கு எவ்வளவு உணவு தேவை என்பதை சரியாக அளந்து அதற்கு கொடுக்குறாங்க, அந்த நேரத்துக்கு கொடுக்குறாங்க. நல்லா தூங்குது, பிறகு ஆண் சிங்கம் பெண் சிங்கம் கூடுது, குட்டி போடுது, இயற்கையை சுற்றி சுற்றி வருது. முன்னையாவது நம்ம சென்ட்ரல் பக்கத்தில் இருந்ததாவது பரிதாபமாக இருக்கும். ட்ரெயின் சத்தம், புகை, கறி எல்லாத்துலையும் சேர்ந்து அதுவும் அழுவும். நான் சின்ன வயசில் போகும்போது ஏன் சிங்கம் அழுவுதுன்னா, இல்லை அது கண்ணியே கறி துண்டு விழுந்துச்சு அப்படின்னாங்க. இப்போ நல்ல ஒரு இயற்கை சூழலில் தான் இருக்குது. பேசாமல் அப்படியே இருந்துட்டு போகலாமே. எதுக்கு பல நாட்கள் ஆப்பிரிக்க காடுகளில் பசியில் சிங்கம் நிறைய நேரங்களில் சிங்கம் 5 முறை வேட்டைக்கு சென்றால் 1 முறை தான் 2 முறை தான் வெற்றி கிடைக்குமா, இது 3 முறை தோல்வி கிடைக்குமா? அப்போ ஏன் அங்கே கஷ்டப்படணும்? ஒய் நாட் தே பி கேப்டிவேட்டட் அப்படின்னு ஒரு கேள்வி வருமா? இது உண்மையாகவே ஒரு குழந்தை அம்மா கிட்ட கேட்டுதான், ஒட்டகத்தை பார்த்து கேட்டுதான், இந்த ஒட்டகத்துக்கு ஏன் இவ்வளோ பெரிய கால்கள் அப்படின்னு கேட்டுதான். அதுக்கு அம்மா சொன்னாங்களா, மண்ணில் நடக்கும்போது பாலைவன மண்களில் கால் புதஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக மிக நீண்ட கால்கள் அப்படின்னுச்சான். அதுக்கே முதுகில் பெருசாக கட்டி இருக்கு அப்படின்னாங்க. கட்டி இல்லை, திமில். அது தண்ணீரை சேமித்து வைத்துக் கொள்வதற்காக, தேவைப்படும் போது பயன்படுத்திக் கொள்வதற்காக. அதுக்கு கண்ணுக்கு ஏன் அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் போட்டு மூடி இருக்குது அப்படின்னா, ஸ்க்ரீன் இல்லை, கண்களில் பாலைவனத்தில் மண்கள் விழுகின்ற போது அதை தடுப்பதற்காக அப்படின்னு கேட்டுன குழந்தை. ஜூல இருக்கிற இந்த ஒட்டகத்துக்கு எதுக்குமா இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு கேட்டுதான். அது மாதிரி தான் இந்த கேள்வி எனக்கு கூட நிறைய தடவை தோணுச்சு. பேசாம ஏன் அங்க காடுகள்ல கஷ்டப்படணும், இங்கே அதே கேப்டிவேஷன்ல இருந்தா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கிறோம்.
அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதே கேள்வியை வந்து நமக்குள்ள கேட்போம். நம்ம எதுக்கு நமக்கு வந்து எல்லாமே கொடுக்குறேன் சார், உனக்கு என்ன வேணும், சாப்பிடலாம் வேணுமா, நிம்மதியாக தூங்கணுமா, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் கொடுக்குறேன், மகிழ்ச்சியா இரு, ஆனால் வேற ஏதாவது வம்பு தும்பு எதுக்கும் போகாமல் இந்த ரூம்குள்ளே இரு அப்படின்னு சொன்னா போதுமா? சிறை அப்படித்தானே. சிறை வந்து நாங்கள் வந்து புழலில் போய் புத்தகங்கள் கொடுக்கும்போது ரோட்டரி சமயத்தில் ஒரு லைப்ரரி தொடங்கும் போது அங்கே வந்து நாங்கள் செஞ்ச வசதி சாப்பிடலாம் கேட்கும்போது நான் சொன்னேன், வெளியே போராடுறதுக்கு உள்ளே இருக்கலாம் போட்டுருக்குது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பேசும்போது ஒரு ஏசி வந்து கூட வரும்போது சொன்னார், நீங்கள் அங்கே பேசுனீங்க உண்மைதான், ஆனால் மாலை 5 மணிக்கு ஆக்கும்போது ஒரு ஒரு தனிமை ஒன்று வரும், அந்த செல்லுக்குள்ளே போய் அடைக்கும்போது அது ரொம்ப கொடுமையானது அப்படின்னு சொல்லுவார். ஆகவே அப்படி வாழ முடியாது. இந்த கதை எழுதப்பட்டது 1932. கதைக்கு வருவோம். இந்த 1932 அப்படிங்கிறது உலகத்தில் மிக முக்கியமான ஒரு காலகட்டம். முதலாம் உலகப் போருக்கும் 2ஆம் உலகப் போருக்கும் இடைப்பட்ட காலம் அது. உலகத்தில் ஒரு பெரிய எக்கனாமிக் டிப்ரெஷன் 1929 உலகத்தில் பொருளாதாரமே சரிந்து எல்லாமே வந்து உலகமே கொலாப்ஸ் ஆன டைம். இன்னைக்கு இருக்கிற மாதிரி தான் நம்ம கிட்ட இன்னைக்கு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல 2008-9 அதே மாதிரி தான் வந்தபோது உலகத்தில் பல நாடுகள் சரிந்தன. அன்றைக்கு மன்மோகன் சிங் போன்ற திறமையான ஒரு பிரதம மந்திரிகள் இருந்த காரணங்களால் நம்ம தப்பிச்சிட்டோம். மான்டி சிங் அலுவாலியா போன்றவர்கள்லாம் நம்ம பெருசாக விழலை. 1929 வந்து புதுசு. முதன் முறையாக உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார சரிவு வரும்போது உலகமே வந்து பெரிய அளவில் துன்பப்பட்டது. இந்த முதலாம் உலகப் போர் வந்து மக்கள் அதுவரை காணாது. அதற்கு முன்னாலெல்லாம் சண்டை அப்படின்னா கத்திகளில் சண்டை போடுவாங்க, இல்லை நம்ம ஆர்டிலரியில தான் போடுவாங்க. ஆனால் அந்த முதலாம் உலகப் போரில் வந்து விமானங்கள் பயன்படுத்தப்பட்டது. நிறைய வந்து உயிர் இழப்புகள் வந்து கொத்து கொத்தாக நடந்தது. மக்களுக்கு அவநம்பிக்கை ஏற்பட்ட காலம் அது. அப்போதான் லிட்ரேச்சரில் கூட மாடர்ன் லிட்ரேச்சர் பிறந்ததுக்கு மிக முக்கிய காரணங்கள் என்று சொல்வது வந்து அந்த அந்த சுச்சுவேஷன். பீப்புள் வந்து முதலில் எல்லாவற்றின் மீது நம்பிக்கை இழக்க தொடங்கிய ஒரு காலம். அந்த காலத்தின் வெளிப்பாடுகள் தான் வந்து நவீனத்துவம்லாம் அந்த காலம். அந்த காலத்தில் தான் இவர் இந்த புத்தகத்தை எழுதுகிறார், என்ன ஆகும் அப்படிங்கிறது. 1908 வந்து உலகத்தில் மிக முக்கியமான ஒரு சமயம். 1900 பார்த்தீங்கன்னா சென்ற நூற்றாண்டு பல விதங்களில் வந்து வரலாற்றை திருப்பி போட்ட பக்கங்கள். 250 ஆண்டுகளாகத்தான் அறிவியல் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு முன்னெல்லாம் இங்கொன்று அங்கொன்று ஏதோ ஒன்று தான் இருந்தது. ஆனால் கடந்த 250 ஆண்டுகள் தான் மத நிறுவனங்களிடமிருந்து ஆட்சி பிரிகின்ற போது அறிவியல் மறுமலர்ச்சி காலம் என்று சொல்லுவார்கள், ரினைசன்ஸ் இல்லையா? அதில் அறிவியல் வளர வளர புதிய கண்டுபிடிப்புகள் வர வளர்ச்சி பெருகி கொண்டே வருகிறது. உச்சத்துக்கு போகிறது 18ஆம் நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டு, 20ஆம் நூற்றாண்டு உச்சத்தின் உச்சம். விமானங்கள் 1905 வந்து ரைட்ஸ் பிரதர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அதற்கு 3 ஆண்டுகள் கழித்து தான் உலகத்தில் முதல் முறையாக அசம்பிளி லைன் என்று சொல்லக்கூடிய மாஸ் ப்ரொடக்ஷனை வந்து ஹென்ரி ஃபோர்ட் தன்னுடைய T4 மாடல் கார்ஸ் கொண்டு வராங்க. அதுக்கு முன்னால் ஒரு கார் செய்கிறாங்கன்னா ஒரு காரை வந்து முழுக்க செய்வாங்க. இந்த நாற்காலி செய்கிறாருன்னா அந்த நாற்காலியை முழுக்க வந்து உட்கார்ந்து ஒருத்தரே செய்வார். கால்கள் செய்கிறதுலேருந்து எல்லாம் செய்கிறது. இந்த அசம்பிளி லைன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒருத்தர் வந்து மரத்தை அறுக்கிற வேலையாக இருக்கும், அடுத்து வந்து மரத்தை பாலிஷ் பண்ணுற வேலையாக இருக்கும், அடுத்து ஒருத்தர் அந்த துளைகள் போடுவதாக இருக்கும், அடுத்தவர் வந்து ஆணி வைப்பார். இப்படி வந்து நீங்கள் சார்லி சாப்ளினோட மாடர்ன் டைம்ஸ்னு ஒரு இதை பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா இப்போ கூட போய் யூடியூப்ல பாருங்க. வாழ்க்கையில் நம்ம அந்த பர்பஸ் வந்து வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் முடியும். நான் வந்து திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் ஐயா வந்து ரொம்ப நெருக்கமான குடும்ப நண்பர். 93 வயசு, இன்னைக்கு காலையில் கூட அவர் சந்திச்சேன். எப்போவுமே சுறுசுறுப்பாக இருப்பார். அவர் நடக்கவே முடியாது, அவருடைய வேகத்துக்கு வந்து நடக்க முடியாது, அவருடைய நினைவு ஆற்றலுக்கு வந்து மறக்கவே முடியாது. நமக்கு இன்னைக்கு பார்த்துட்டு நேற்று இன்னைக்கு ஒருத்தர் வந்து நல்ல பழக்கம், இன்னைக்கு காலையில் அவர் மொட்டை அடிச்சுட்டு வந்தார். அதை பார்த்துட்டு திரும்ப எனக்கு தெரியல தான் புகழேந்தி அப்படிங்கிறார். அவ்வளவு மோசமாக இருக்கிற நிலைமையில அவர் வந்து பார்த்த உடனே சொல்லக்கூடியது அப்படின்னா, நான் கவனித்தது வந்து அவராக இருந்தாலும் சரி, முத்தமிழறிஞர் கலைஞராக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் இப்போ 90க்கு மேலே போனாங்க. நன்னன் ஐயாவோட நாங்கள் இருந்து கடைசி காலத்தில் புத்தகங்கள் பண்ணோம்.
அப்பவும் பார்த்துருக்கு. யார் வந்து வாழ்க்கையில எதையாவது ஒண்ணு எடுத்து எனக்கு இதை முடிக்கணும், இன்னைக்கு காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு எனக்கு இந்த வேலைகள் இருக்குன்னு திட்டம் போட்டு வகுத்து தன்னுடைய லைஃப் டிசிப்ளினா வச்சிருக்கிறவனுக்கு வயசே ஆகாது. அப்போ லைஃப் இஸ் ஒன்லி டு லிவ். ஒரு பர்பஸ் வேணும். இது வந்து சொல்யூஷன் கிடையாது. இது வந்து ஜூல இருக்கிற மிருகங்கள் மாதிரி தான். ஒரு சிங்கம் காட்டுல வந்து தன்னுடைய கம்பீரமா நடந்து வந்து அது நடந்து வரும்போது அந்த ஒரு பெண் சிங்கத்தை வந்து ஒரு 10 15 ஐனா வந்து சுத்தி நிற்கும். அதால முடியவே முடியாது. கத்தும். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது நடந்து தான் வரும். ஓடிக்குள்ள வராது. மெதுவாக நடந்துகிட்டே தான் வரும். எல்லாம் பயந்து ஓடும். அந்த கம்பீரம் எங்க? ஒரு கழுகு வானிலையை பறந்து கொண்டு அங்கே வந்து புயல்களை எல்லாம் தாண்டி மேலே பறக்கிற அந்த கழுகுடைய தன்மை எங்க? இதையெல்லாம் நீ வந்து ஒழிச்சிட்டு எல்லாத்தையும் ஜூல கொண்டாந்து வைக்கிறதும் மனிதர்களை பிளாஸ்டிக் சமூகமாக உருவாக்குவதும் ஒன்றுதான். செயற்கை நுண்ணறிவு வந்து அதை தான் நோக்கி நகர்த்துகிறது. இன்னும் அவர் சொன்ன மாதிரி 2500 இல்லை, 2040 அப்படி ஒரு நிலைமை வந்துவிடும் என்று தினம் கத்தி கொண்டிருக்கிறார்கள். செயற்கை நுண்ணறிவு வந்து இந்த புத்தகத்துக்கு எப்படி பயன்படும்? செயற்கை நுண்ணறிவுங்கிறது டூல். அதுக்காக நான் எகெயின்ஸ்ட் இல்லை. ஐ எம் ஒன் ஆஃப் தி ஸ்டான்ச் பிலீவர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நான் சில இடங்களில் வந்து அந்த ஆங்கில வாக்கியங்களை கொடுத்து பண்ணி கொடு அப்படின்னு பண்ணி கொடுத்தது. கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்குது. தப்பாக நினச்சிக்காதுங்க. எங்கே பிரச்சனை வந்தது அப்படின்னா, நான் அதுக்கிட்ட கொடுத்து இதில் இருக்கிற ஷேக்ஸ்பியர் லைன்ஸ் எல்லாம், ஏன்னா அவர் சொன்னார் ரொம்ப 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 ஜாகிரதையாக பண்ணார், ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணார். நான் அதுக்கிட்ட கொடுத்து ஷேக்ஸ்பியர் லைன்ஸ்லாம் வந்து உருவி கொடுனேன். கண்ணு முடி கண்டு தரது உருவி கொடுத்தது. அடுத்தது வந்து சொன்னேன், எனக்கு எந்தெந்த பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுப்பா அப்படின்னா உடனே பக்கங்களோட கொடுத்தது. அப்புறம் போய் செக் பண்ணி பார்த்தா 1 2 மாற்றம் இருக்குது. அது இன்னும் அவ்வளோ ட்ரெயின் பண்ணணும், பண்ண வரும். அந்த வகையில் வந்து செயற்கை நுண்ணறிவுகள் வரலாம் எவ்வளோ வந்தாலும் மனிதனுடைய அறிவுக்கு அது வரவே வராது. அந்த வகையில் வந்து ஒரு சிறப்பான ஒரு புத்தகத்தை வந்து மிக நேர்த்தியாக அருமையாக மொழிபெயர்ப்புக்கு இலக்கணம் வகுக்கும் வகையிலே அதை உருவாக்கி தந்திருக்கின்ற அருமை சகோதரர் குப்புசாமி அவர்களுக்கும், இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கின்ற அன்பு நண்பர் கண்ணன் அவர்களுக்கும், களச்சோடு கண்ணன் அவர்களுக்கும், இந்த புத்தகத்தை விற்பனை செய்து கொண்டிருக்கின்ற தம்பி வேடியப்பன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.